செக் செக் கேட்குதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல போகிற விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு எப்பவுமே இது தோணும், ஒரு லவ் ஸ்டோரி இவங்களுக்கு இவங்க தானே எழுதி வச்சதுக்கப்புறம் நடுவில் இந்த காயங்கள் எதுக்கு, நடுவில் இந்த குட்டி குட்டி ட்ராமாலாம் எதுக்கு? ஆனால் இந்த காயம் வழியும் தாண்டி வந்ததை உன் கூட சேர்ந்து வாழ உனக்காக தாண்டினா இந்த காயத்தின் வழியும் நான் ஏற்றுக்கிறேன்னு ஒரு பொண்ணு சொன்னா. நம்ம கதையோட ஹீரோயின் அபி ஸ்ரீலங்காவை சேர்ந்தாங்க. அபி போகிற டைமில் அண்ணன் அக்கா அண்ணன் எல்லாரும் இந்தியா வந்துட்டாங்க. திருச்சியில் தங்கி இருக்கும்போது 6 மாதத்துக்கு ஒருக்கா அப்பா வந்து போவார். யாரும் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் திடீர்னு ஒரு ஃபோன் கால். அப்பாவுக்கு கிட்னி ஃபெயிலியர்னு அவங்கள பார்க்க சொல்கிறாங்க. அப்பா குடும்பத்தில் எல்லாரும் மாதிரியுமா எப்பயும் போல் அன்பு கொடுத்துருவாங்க. அம்மாவுக்கு எப்பவுமே மகன் தாங்கிறது தள்ள வச்சு கொண்டுடுவாங்க. அக்காவுக்கும் அதே மாதிரி தான். அப்பாவுக்கும் அபிக்கும் அப்படி இல்லை. அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அபிக்கு அப்பானா உசுறு கடைக்குட்டியாக எடுத்து நெஞ்சில் வச்சுப்பாரு. அம்மா அண்ணன் அபி 3 பேரும் ஸ்ரீலங்கா போகிறாங்க. போகிறனாலையும் பாதிப்பு இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஸ்கூலையும் எங்கேயும் ஜாயின் பண்ணியாச்சு. மாதம் போன ஹாஸ்பிட்டல் நீ வாரங்கிறதாச்சு. நாக்கெல்லாம் இருந்துச்சு. இந்த சின்ன பொண்ணுக்கு அப்பா என் கூட தான் இருக்கிறாரு, எப்படிலாம் என் தேடி வந்துடுவாருங்கிறத தவிர அந்த பொண்ணுக்கு வேறு எதுவும் தெரியல. திடீர்னு 2013 ஒரு மெசேஜ் வருது, அப்பா தவறிட்டாருன்னு. வாழ்க்கையில் ஒரு பொண்ணு எவ்வளோ கண்ணீர் சிந்தக்கூடாதோ அவ்வளோ கண்ணீர் சிந்திருக்காங்க அன்னைக்கு. அம்மா அதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு வயசுமாகி பெரிய பொண்ணுமாயிட்டாங்க. 21 வயசு வடிவான பொண்ணாகி நிற்கிறா. அபியோட அம்மாவுக்கு ஒரு நம்பர் இருந்து கால் வந்துருக்குது திருச்சியிலேருந்து. என்னென்ன பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்குறாங்க, உன் மகளை கேட்கலான்னா கால் பண்ணன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தலைவர் என்ட்ரி, அதாவது நம்ம கதையோட ஹீரோ என்ட்ரி. நம்ம ஹீரோ கேட்கணும் ஒரு பாஸ்டர் வந்துருக்குது. 7 வருஷ காதல், பெரிய பெயின் கொண்டவர் தான் நம்ம தலைவர். 7 வருஷம் ஒரு காதல். அந்த பொண்ணு மெசேஜில் பேசி அந்த பொண்ணு ஸ்விஸில், நம்ம தலைவர் இந்தியாவில். நாக்கில் நகர ஆரம்பிச்சு அவர் லண்டனும் போயிட்டாரு. அந்த பொண்ணு இங்கே தான் கல்யாணம் பண்ணிக்க. இவரோ அவள் தான் எனக்கு எல்லாமே நிற்க. வீட்டில் வேணான்னு சொல்லி ஓகே சொல்லி வேணான்னு சொல்லி ஓகே சொல்லி லாஸ்ட்டில் அவங்க ஸ்ரீலங்கா வந்திருக்காங்க. ஒரு மாதம் திடீர்னு ஃபோன் கால்ஸ்லாம் கட் ஆகுது. திடீர்னு நிறைய ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல், நிறையா சில விஷயங்கள் கம்மியாகிற மாதிரி ஒரு ஃபீல். ஃபோன் கால்ஸ் அட்டென்ஷன் அது இதுன்னு சண்டைகளாகவே போக ஆரம்பிக்குது. என்னென்னு பார்த்தா அந்த பொண்ணு வேற ஒரு சொந்தக்கார பையன் கூட லவ் ஆயிடுச்சு. வேறு என்ன பண்ணுறது? அந்த பொண்ணை பார்க்க லண்டன்லேருந்து டிக்கெட் போட்டு ஸ்விஸ்ஸுக்கெல்லாம் போயிருக்காரு. ஏர்போர்ட்டில் கொஞ்சம் எழுதிருக்காராமா. நான் என்ன பண்ணேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு தேம்பி எழுதிருக்காரு. ஃபைனலி அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயமான, ஆக்சுவலி நம்ம தலைவர் எப்படிப்பட்டவர்னா வாலிபால் கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணையே வேணான்னு சொன்ன தகவல் தெரிய வந்துச்சு. வடிவா இல்லையாமா, சிட்டாகாதாமான்னு சில விஷயம் தெரிய வந்துச்சு. 7 வருஷ காதல் அப்படி நீ நல்லா இருங்க விலகி வந்துட்டாரு. ஸோ இந்த செகண்ட்லேருந்து இந்த சோக சீன்லாம் சிப்லா கவரில் போட்டு தூக்கி போட்டுருங்க. நம்ம ஹீரோயின் என்ட்ரி இது. பையன் ஜாதகம் பார்த்துருக்காங்க, பையன் ஃபோட்டோ பார்த்துருக்காங்க, பிடிச்சிருந்துச்சு. ஓகே, எனக்கு இந்த காயத்துலேருந்து தான் தாண்டி வந்திருக்கேன். என்னால் இன்னொரு விஷயத்துக்கு எப்படி நுழையலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வீட்டில் ப்ரெஷர் பண்ணுறாங்கள்ட்ட ஒரே ஒரு தாட்டில் தான் வந்திருக்காங்க. அந்த ஜாதகத்தில் ஒரு நேரம் பார்க்கும்போது அப்பாவோட அதே மந்த், அப்பாவோட அதே டேட்டுங்க தெரிய ஆரம்பிச்சது. என்ன ஏதெல்லாம் பார்க்கலாம் போய் எனக்கு இவர் தான் வேணும்னு வேற என்ன வீட்டில் இந்த பொண்ணு பார்க்க வந்தாங்க. 2022 ஜூலை 13 அப்போ இந்த தேவதையை அவங்க குடும்பத்துக்கு அவங்க கூட்டிட்டு போறதுக்காக வந்தாங்க. முதல் முறையா அன்னைக்கு தான் அவர் கூட ஃபோனில் பேசினேன். பேசும்போதே தெரியுது இது ஏதோ நம்ம ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் கூட பேசணுங்கிறது தெரிய ஆரம்பிச்சது. இத்தனை நாள் தாண்டி இந்த வேலைகளையும் காயத்தையும் கோபத்தையும் என்னைக்குமே அவர் கொடுக்க மாட்டாருங்கன்னு தெரிய ஆரம்பிச்சது. வடிவில்லைன்னு சொன்னால ஒருத்தி அவ கேட்ட அந்த மாதிரி உள்ள தோணு இருக்குது. 5 மாதம் வெறும் வீடியோ கால்ஸ் அண்ட் ஃபோன் கால்ஸாகவே போயிருக்குது. மெதுவாக பேசி அவ்வளோ கனெக்ஷன் உருவாயிருச்சு. அவ்வளோ அழகாக லோ பண்ண வச்சுருங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னால இவங்களுக்கு தான் எழுதி இருந்துச்சுன்னா அப்புறம் எதுக்கு இப்படி ஒரு விடையை கொடுத்தீங்க, அப்புறம் எதுக்கு இப்படிலாம் ஒரு காயத்தை கொடுத்தீங்கன்ட்டு இந்த கடவுளை பார்த்து எனக்கு கேட்க தோணுச்சு. கடவுளை பார்த்து கேட்கறதுக்கு முன்னாடி தான் வேறு ஒருத்தரை பார்த்து கேட்கணும்னு எனக்கு தோணுச்சு. அப்பாவோட அரவணைப்பு நீங்கள் ஏன் கொடுத்தீங்க? 2023 ஏப்ரல் 19 அப்போ முதல் முறையாக அவங்கள பார்த்த போது, அவங்க கட்டி பிடிச்ச போது, அப்படி அழுத போது ஏன் நீங்கள் அப்பா மாறினீங்க? உங்கள் கண்ணு எங்கே கிடக்குச்சு? இத்தனை நாள் பார்க்காத ஒருத்தைய இன்னமும்
நீங்க பெற்றெடுத்த மகள் மாதிரி நீங்க நினைச்சீங்க. எல்லா பொண்ணுங்களையும் எல்லா ஹஸ்பண்டும் அம்மா மாதிரி தான் நினைப்பாங்க. நீங்க மட்டும் என் குழந்தை மாதிரி பார்த்துக்க ஆரம்பிச்சீங்க. நீங்க மட்டும் இதுல நடக்காம இருந்து நீங்க நேரங்களை பார்த்துருந்தீங்கன்னா என்னை பிடிச்சிருக்கத நீங்க கேட்டிருக்கக்கூடாது. எனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டிருக்கணும். அதே நாள் அதே மாசம் உலகத்துல யாருக்காச்சும் இப்படி நடக்குமாங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தீங்க, இதுக்கு இத்தனை வருஷம் இவ்வளவு காரியத்தை கொடுத்தீங்க. இங்க பொசசிவ்ல யாரும் ஆகலைங்க. நீங்க வேற ஒரு லவ் பாரு ஒரே மாசத்துல போனது. எனக்கு ஒரே விஷயம் மட்டும் கேட்டு சொல்றீங்களா? அப்படின்னு நீங்க கூப்பிடும்போது அபிக்குட்டி அப்படின்னு ஏன் உங்களுக்கு கேட்டுச்சுன்னு கேட்டு சொல்றீங்களா? ஏன் உங்க குரல்ல அதை அவங்க நினைச்சாங்கன்னு கேட்டு சொல்றீங்களா? உங்க குரல்ல அவரை நினைச்சு உங்க தோல்ல சாஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மொத்த உலகமா மாறினீங்க அதை கேட்டு சொல்றீங்களா? நீங்க பட்டுன்னு கூப்பிடும்போது ஜென்ம ஜென்மத்துக்கு நீங்க மட்டும்தாங்க அவங்க ஏன் முடிவு பண்ணாங்க அதை கேட்டு சொல்றீங்களா? 8 நிமிஷம் ஸ்டோரி 4 நிமிஷம் விட்டுட்டு போனவங்களுக்காக நான் படிச்சு வேஸ்ட் பண்ணிட்டேன். மிச்ச 4 நிமிஷத்தை உங்களுக்கு எப்படின்னு தெரியல, அந்த பிள்ளைக்கு வரமா அமைச்சிருக்குது. ஒவ்வொரு வார்த்தையிலையும், ஒவ்வொரு அசைவிலையும், ஒவ்வொரு நிறத்திலையும், ஒவ்வொரு துணிவிலையும், ஒவ்வொரு துணியிலையும், ஒவ்வொரு பார்வையிலையும், ஒவ்வொரு நடையிலையும், ஒவ்வொரு சொல்லலையும் நீங்க அவங்க அப்பா மாதிரி இருந்தீங்க. இன்னொரு மனசார ஒரு விஷயம் சொல்றேன். இன்னொரு குட்டி சிவப்பதம் வருவாரு, இன்னொரு குட்டி சரவணனும் வருவாங்க. 2 பேரும் அப்படி அடிச்சுக்க போறாங்க. 2 பேரும் அப்படி 2 பேரும் அப்படி தாங்க போறாங்க. இதுக்கு நடுவுல குட்டியா வந்து ஒரு அப்படி வரக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க 100 வயசுக்கு நல்லா இருக்கணும்ன்றது இந்த பொண்ணு உங்க மேல பைத்தியமா இருக்குது. அது இப்படியெல்லாம் சொல்லணுமோ இப்படியெல்லாம் சொல்லுங்க மட்டும்தான் சொல்லுது. She loves you. She loves you. அதை மட்டும் நான் சொல்றேன். Stay blessed. Happy birthday.